ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான பிஷப் தயானந்தன் அவர்களை 1969 ஆண்டு முதல் பெத்தேல்புரம் என்ற இடத்தில் ஊழியம் செய்து கொண்டிருந்த பொழுது அவர்களை சந்தித்தேன். சென்னைக்கு வந்த பின்பு அவர் என்னோடு நெருங்கி பழகி அவர்களோடு நான் குடும்பமாக பழகி வந்தோம். கொரோனா காலத்தில் நானும் பாஸ்டர் தயானந்தன் அவர்களும் பாஸ்டர் யூ பெஞ்சமின் அவர்களும் பாஸ்டர் வின்சென்ட் சாமுவேல் அவர்களும் அடிக்கடி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் ஊழியர்களையும் ஊழிய குடும்பங்களையும் சபைகளையும் மக்களையும் பாதுகாக்க வேண்டும் என்று நீண்ட நாட்கள் உறுதியோடு ஜெபம் பண்ணுவோம். அன்போடு கூட பேசுவோம். கடைசியில் நான் அவரை அழைத்த போது ஒரு நாள், அண்ணன் எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டபோது எப்பொழுதும் எல்லாருக்கும் சொல்லுகிற ஒரே பதில், நீதிமான் ஒருபோதும் அவனுக்கு கேடு வராது. இப்பொழுதும் அவருக்கு கேடு இல்லை. அவர் தேவ சமூகத்தில் இருக்கிறார், ஆண்டவரோடு கூட இருக்கிறார். அவர் விசுவாசித்தபடி ஆண்டவருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருடைய 82வது வயதை கொண்டாடின போது நான் இங்கு வந்து ஆண்டவருடைய வார்த்தையை நான் கொடுத்தேன். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது. காலை கமிட்டட் பர்சன், அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு கர்த்தருடைய தாசன். ரெண்டாவது கரேஜியஸ் பர்சன், தைரியத்தோடு கூட இருக்கிற கர்த்தருடைய தாசன். மூன்றாவது கான்ஃபிடென்ஸ் உடையவர், நல்ல நம்பிக்கை உடையவர், வெற்றியை கண்ட மலை தேசத்தை சுதந்திரித்தவர் என்று பேசினது ஞாபகம் இருக்கிறது. ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை இந்த கர்த்தருடைய தாசனுக்கு கொடுத்தார். சுருக்கமாக நான் பேசி நாம் எல்லாரும் கடந்து கல்லறை தோட்டத்துக்கு சென்று இவருடைய சரீரத்தை உயிர்த்தெழுதலின் நம்பிக்கைக்கென்று விதைக்கப் போகிறோம். எபேசருக்கு எழுதின பொதுவான நிருபம் 1ஆம் அதிகாரம். ஆண்டவர் நமக்கு என்ன செய்திருக்கிறார் என்பதை குறித்து பார்க்கிறோம். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னாய் கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். ஆண்டவர் நம்மை உலக தோற்றத்துக்கு முன்னமே தெரிந்து கொண்டார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? உலக தோற்றத்துக்கு முன்னாலேயே அவரை ஏற்றுக்கொண்ட நம் ஒவ்வொருவரையும் தெரிந்து கொண்டார். நீங்கள் நரகத்துக்கு போகணும், மோட்சத்துக்கு போகணும் என்பதற்காக அவர் தெரிந்து கொள்ளவில்லை. அவர் தெரிந்து கொண்டதின் நோக்கம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாக நாம் வாழ்வதற்கு பிதாவாகிய தேவன் நம்மை சகல ஆசீர்வாதத்தாலும் ஆசீர்வதித்து நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். உலக பிரகாரமான சொத்துக்கள், சுதந்திரம், நிலங்கள், பணம் இவைகள் அல்ல. பழைய ஏற்பாட்டு காலத்தின் அந்த நியமனங்கள் அல்ல. நமக்கு மோசேயின் காலத்தில் அந்த பிரமாணங்களினால் வருகிற ஆசீர்வாதம் அல்ல. உன்னதத்தின் ஆசீர்வாதம் கிறிஸ்துவுக்குள் நமக்கு வரும்படியாக ஆண்டவர் சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த இடத்தில் வந்திருக்கிற நாம் ஒவ்வொருவரையும் அவர் தெரிந்து கொண்டார். இந்த உலகத்திலே சாத்தான் வருவதற்கு முன்பாக, தூதர்கள் வருவதற்கு முன்பாக, உலகத்திலே என்ன காரியங்கள் இந்த உலகத்தில் உண்டாவதற்கு முன்னமே தேவன் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராக அவர் இருந்தார். அவரிடத்தில் வேறு ஒன்றுமில்லை. அப்பொழுது உங்கள் பெயர், என் பெயர் அவர் குறித்து வைத்திருந்தார்.
அதே போல கர்த்தருடைய தாசனுடைய பெயரை ஆண்டவர் உலக தோற்றத்துக்கு முன்னமே குறித்து வைத்தபடியினால் அவர் தேவனோடு கூட இருப்பதற்காக அவர் போயிருக்கிறார். இரண்டாவதாக, அவர் நம்மை பிரியமானவருக்குள் தமக்கு தந்துள்ள தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தயவுள்ள சித்தத்தின்படி நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன் குறித்திருக்கிறார் என்ற வசனத்தை பார்க்கிறோம். தேவனுடைய புத்திரராய் இருப்பதற்கு ஆண்டவர் நம்மையும் இவரையும் முன் குறித்திருக்கிறார். முன் குறித்திருக்கிறார் என்று சொல்லுகிற இந்த வார்த்தை நாம் ஏதோ டெஸ்டினேஷனை பற்றி சொல்லுகிறது. நம்முடைய முடிவு என்ன? நாம் எங்கே போகிறோம்? நாம் இங்கிருந்து டெல்லிக்கு போகிறோம் என்றால் அந்த டெல்லி தான் நம்முடைய டெஸ்டினேஷன். வழியில் எத்தனையோ ஸ்டேஷன்ஸ் வரலாம், எத்தனையோ நிகழ்ச்சிகள் நடக்கலாம், ஆனால் நம்முடைய முடிவு கடைசியில் அந்த இடம். ஆண்டவர் அந்த இடத்துக்காக தேவன் இவரை முன் குறித்து வைத்திருக்கிறார். ஆகையினாலே நாம் வழி தப்பி போக முடியாது. பல நிகழ்ச்சிகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம். இந்த அடியானுடைய வாழ்க்கையில் எத்தனையோ நிகழ்ச்சிகள், எத்தனையோ பாரங்கள், எத்தனையோ அழுத்தங்கள். கடந்த 2 ஆண்டுகளாக அடிக்கடி அவரை எடுத்துக்கொண்டு ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டிய நிலை. அப்படிப்பட்ட நிலையெல்லாம் இருந்த போதும் அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் குறித்து வைத்த இடத்துக்கு ஆண்டவர் அவரை கொண்டு போயிருக்கிறார். அதை கொண்டு போவதற்கு ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? அவர் செய்த காரியம் என்ன? அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. ஆண்டவர் அந்த குறித்த இடத்துக்கு, ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்ட அந்த இடத்துக்கு கொண்டு போவதற்கு ஆண்டவர் தம்முடைய மீட்பின் ரகசியத்தை நமக்கு கட்டளையிட்டார். மீட்பு என்றால் விடுதலை என்று அர்த்தம், ரிலீஸ் என்று அர்த்தம். இன்றைக்கு ஆண்டவர் இந்த பூமியிலிருந்து அவரை ரிலீஸ் பண்ணி ஆண்டவர் தம்முடைய இடத்துக்கு கொண்டு போயிருக்கிறார். ஆகினால் நாம் எல்லாரும் அப்படிப்பட்ட இடத்துக்கு போவதற்காகத்தான் ஆண்டவர் நம்மை முன்குறித்து ஆண்டவர் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். மீட்டெடுத்தது மாத்திரமல்ல, நமக்கு ஒரு சுதந்திரத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த சுதந்திரம் என்பது இந்த உலகத்துக்குரிய காரியம் அல்ல. அந்த சுதந்திரத்துக்கு நாம் உரியவர்கள் என்பது அவருடைய சாயலின்படி மாறுவது தான் நம்முடைய சுதந்திரம். நம்ம பரலோகத்து போய் பெரிய வீடை நாம் கட்டப்போகிறதில்லை, அல்லாவிட்டால் வேறு எதையும் நாம் பார்க்க போகிறதில்லை. நம்முடைய சொத்து, நம்முடைய சுதந்திரம் எல்லாமே, நம்முடைய பங்கு எல்லாமே நமக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்து உயிரோடு எழும்பி நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற அவருடைய முகம், அவருடைய சாயல். அந்த சாயலை தரிப்பதற்காக ஆண்டவர் அவரை கொண்டு போயிருக்கிறார். அது மாத்திரமல்ல, அதை நாம் அடைவோம் என்பதற்கு அவர் முத்திரையாக நம்மை முத்திரித்து அச்சாரமாக பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு நிலத்தை வாங்குவதற்கு முன்பு அதற்கு அச்சாரமாக ஒரு பணத்தை கொடுத்து அதை உறுதி செய்வது போல பரிசுத்த ஆவியானவர் அண்ணனை முத்திரித்து அவருக்கு வேண்டிய எல்லா விதமான அச்சாரத்தையும் கொடுத்து தம்முடைய ராஜ்யத்துக்கு கொண்டு போயிருக்கிறார். இருக்கிற மக்களாகிய நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும், விசுவாசிகள் என்ன செய்ய வேண்டும் என்ற வாக்கியத்தை படிக்கும்போது 15ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: கர்த்தராகிய இயேசுவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லார் மேலும் உள்ள உங்கள் அன்பையும் குறித்து நான் கேள்விப்படுகிறேன். இந்த நாட்களில் எல்லாம் அண்ணனை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தைகள், சாட்சிகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசம், 2வது பரிசுத்தவான்கள் மேலுள்ள ஒரு அன்பு. இந்த 2ம் ஒழியாத ஒன்று. விசுவாசம் ஒளிந்து போகாது, நமக்குள் தேவன் ஊற்றின அன்பும் ஒளிந்து போகாது. இந்த பட்டணத்தில் இருக்கிற நாம் அனைவரும், ஊழியர்கள் அனைவரும் குடும்பங்களாக இந்த குடும்பத்தின் மேலே
தேவனுடைய அன்பு இருக்கிறது. நாம் எல்லாரும் சபையின் விசுவாசிகள். 2 காரியம் முக்கியம். ஒன்று விசுவாசம், அடுத்தது அன்பு. மற்ற எல்லாம் போய்விடும். இந்த அன்பு ஒரு காலம் ஒழியாது, விசுவாசம் ஒழியாது. ஆண்டவர் இந்த காரியத்தை நமக்கு தருகிறார். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். கைகளை நல்லா உயர்த்தி, ஆண்டவரே உமது அடியானுடைய வாழ்க்கைக்காக நாங்கள் எல்லாரும் ஸ்தோத்தரிக்கிறோம். உமது அடியான் ஆண்டவரை விட்டு போகிற உன் குடும்பத்துக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த குரோம்பட்டை இதை சுற்றிலும் உள்ள வட்டாரத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு வந்த எல்லா சொந்த பந்தங்கள், உற்றார் உறவினர்கள், ஆண்டவரே ஆசியாவின் அந்த முழு இடத்துக்கும் ஆண்டவரே இருக்கிற அந்த ஊழியர் ஐக்கியம், இந்த நியூ லைஃப் ஜெம்ஸுடைய ஃபெலோஷிப், அதோடு இணைந்திருக்கிற அத்தனை பேரையும் அதனுடைய ஊழியங்களையும் குடும்பங்களையும் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இந்த சரீரத்தை நாங்கள் இப்பொழுது ஆண்டவர் விதைப்பதற்காக தாம்பரம் கிறிஸ்தவ கல்லறை தோட்டத்துக்கு கொண்டு போகும்போது உம்முடைய சமூகம் எங்களோடு கூட வருவதாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் காத்துக்கொள்ளும். உம்முடைய சமூகம் எங்களோடு இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே. எல்லாரும் ஆமீன் சொல்லுவோம். ஆமென்.